அன்பு நேயர்களே, உலக பரப்பில் எந்த நிமிடமும் எந்த நேரத்திலும் ஒரு ஈரானுக்கான யுத்தம் ஒன்றை அமெரிக்கா தொடுக்கும் நிலையில் இருப்பதாகவே சகல பகுதிகளிலும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கையில், இப்பொழுது அதாவது ஈரானின் ஆளில்லா விமானங்கள் அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கனை பயங்காட்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாக ஒரு பிந்திய செய்தி வந்திருக்கின்றது. அதாவது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலின் ஆதிக்கத்தை மறுவரையறை செய்யும் நிலையில் ஈரானிய ஆளில்லா விமானங்கள் USS ஆபிரகாம் லிங்கனுக்கு எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கின்றதா. நாம் ஏற்கனவே தந்திருக்கோம் 20 நேவி போர்சஸ், ஸ்பீட் நேவி, அப்புறம் இப்ப ஆளில்லா விமான ட்ரோன்ஸ் தாக்குதல் செய்ய போறாங்களாம். இப்ப US ஆபிரகாம் லிங்கன் என்ற US கண்ட்ரோல் ரூம், அவரோட கண்ட்ரோல் கமாண்டிங் ஒன்று இல்லையா, கடல் எல்லைக்குள் நுழையும் போது ஈரானின் குறைந்த விலை அதிக அளவு கொண்ட ஆளில்லா விமான கூட்டங்கள் உலகின் மிகவும் மேம்பட்ட விமான தாங்கி கப்பல் தாக்குதல் குழுக்களின் உயிர் வாழ்வை கூட குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கிறார். அதாவது குறைந்த செலவில் இது எப்படி, இதைத்தான் ஹமாஸும் கடைபிடிச்சிச்சு. குறைந்த செலவில் அதிக அளவு கொண்ட ஆளில்லா விமான கூட்டங்களும் இந்த வந்துட்டு போட்டு காட்டுற பாருங்க. அமெரிக்க மத்திய கட்டளை நீர்நிலைகளில் US ஆபிரகாம் லிங்கன் CVN-72 நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. நவீன கடற்படை சக்திகள் ஒரு கட்டமைப்பு பாதிப்பை கூர்மையாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. அமெரிக்க ட்ரோன்ஸ் உற்பத்தியாளரான டிராகன் பிளைன் தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான கேமரூன் செல் ஈரானிய ட்ரோன் திரள்கள் இப்போது பாரசீக வளைகுடாவிற்கு அருகில் இயங்கும் உலகின் மிகவும் வலிமையான கேரியர் தாக்குதல் குழுக்களுக்கு கூட நம்பகமான மற்றும் கடுமையான ஆபத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்று அவர் எச்சரிக்கின்றார். உண்மையை சொல்லுகிறார் பாத்தீங்களா. தீவிர அமெரிக்க கடற்படை தளங்களில் விகிதாசாரமற்ற செலவுகளை சுமத்தும் திறன் கொண்ட பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் ஆளில்லா அமைப்புகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. ஈரானின் ட்ரோன்ஸ் திறன்கள் பல மில்லியன் டாலர்கள் மதிப்புடையவை என்றும் செல் கூறியிருக்கின்றார். தெஹ்ரான் எவ்வாறு மலிவான விநியோக தளங்களுடன் குறைந்த விலை போர் முனைகளை அடிப்படையில் தொலை தூரத்தில் இயக்கப்படும் விமானங்களுடன் வேண்டுமென்றே இணைத்துள்ளது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றும் சொல்லியிருக்கின்றார் செல். நீடித்த செறிவூட்டல் தாக்குதலுக்காக ஒருபோதும் வடிவமைக்கப்படாத உயர்நிலை கடற்படை பாதுகாப்புகளை வலியுறுத்தும் திறன் கொண்ட சமச்சீரற்ற தாக்குதல் கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த மூலோபாய ஏற்றத்தாழ்வின் மையத்தில் US ஆபிரகாம் லிங்கன் உள்ளது. இது 1,00,000 டன் நிமிட்ஸ் வகுப்பு சூப்பர் கேரியர் ஆகும். இதில் F-35C லைட்னிங் 2 ஹெலிமுனான் போர் விமானங்கள், E-2D ஹாக்கி வான்வெளி முன்னெச்சரிக்கை விமானம் மற்றும் மேம்பட்ட ரோட்டரி விங் சொத்துக்கள் ஆகியவை அடங்கும். அதன் மகத்தான ரேடார் குறுக்குவெட்டு மற்றும் கணிக்கக்கூடிய இயக்க முறைகள் போட்டியிடும் கடற்கரை மண்டலங்களில் ஒரு தெளிவான கடல் கையொப்பமாக அமைகின்றது என்றும் செல் சொல்லியிருக்கிறார். ஏஜிஸ் பொருத்தப்பட்ட ஆர்ல்பெர்க் வகுப்பு அழிப்பாளர்கள் மற்றும் டிஹண்டோ ரோகா வகுப்பு கப்பல்களால் அழைத்து செல்லப்பட்ட போதிலும் விமானம் தாங்கியின் மிகப்பெரிய அளவு செயல்பாட்டு மந்தநிலை மற்றும் அடுக்கு தற்காப்பு அமைப்புகளை நம்பியிருப்பது ஆகியவை சிதறடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பல் தாக்குதல் குழு US கமாண்டிங் இன் பொறுப்பில் நுழைந்துள்ளது என்பதற்கான சமீபத்திய அறிகுறிகள் தென்படுகின்றது. ஆனால் முழு போர் ஒருங்கிணைப்பை அடைய கூடுதல் நாட்கள் தேவை. ஈரானிய உள்நாட்டு அமைதியின்மை, பிராந்திய பதிலால் அதிகரிப்பு மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தளபதியின் வெளிப்படையான எச்சரிக்கைகள் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட காலத்தில் வெளிப்பாட்டை மேலும் அதிகரிக்கின்றன என்றும் ஆட்சி தூண்டுதலை தூண்டுகின்றது கூறப்படுகின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்ட அமெரிக்க படை இயக்கங்களால் மூலோபாய சூழல் தீவிரமடைகிறது. பிராந்தியத்திற்குள் நுழையும் பெரிய கடற்படையும் டிசம்பர் மாத இறுதியில் இருந்து தொடர்ச்சியான எதிர்ப்புகள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு மத்தியில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பயன்படுத்தப்பட்ட நிலத்தடி வசதிகளுக்கு இடம்பெயர்ந்ததாக வெளியான அறிக்கையும் மேற்கோள் காட்டுகின்றது. அவர்தான் அந்த பெய்தாரிலே பெருசி ஈரானின் ஆளில்லா வான்வெளி வாகன உத்தி பல தசாப்த கால தடைகளின் கீழ் உலகின் மிகவும் செயல்பாட்டு ரீதியாக முதிர்ந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாக உருவாகியுள்ளது. இது தொழில்நுட்ப ரீதியாக உயர்ந்த எதிரிகளை
சுத்த எண் அடர்த்தி மூலம் முறியடிப்பதற்காக உள்ள தள உயிர் வாழ்வை விட அளவு மட்டுப்படுத்தல் மற்றும் விரைவான உற்பத்தி சுழற்சிகளை வலியுறுத்துகிறது. இதன் கோட்பாட்டின் மையமானது ஹசட் ஷாஹெட் 136 அலைந்து திரியும் வெடிமருந்து ரஷ்ய சேவையில் ஜெரான் 2 என்று அழைக்கப்படுகிறது. இது 1000 முதல் 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை 40 to 50 கிலோகிராம் வெடிக்கும் சுமையுடன் இணைந்து இயங்குகிறது. உக்ரைனின் செயல்பாட்டு அனுபவம் ஷாகெட் 136 இன் சிறையூட்டல் திறனை உறுதிப்படுத்தியுள்ளது. அங்கு நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையிலான ஒருங்கிணைந்த அலைகள் பாதுகாவலர்களை தரையிலிருந்து வான் ஏவுகணை இருப்புகளை வெளியேற்றவும், வான் பாதுகாப்பு சொத்துக்களை திசை திருப்பவும், இயக்க இடைமறிப்பான்கள் பொருளாதார ரீதியாக நிலைத்தன்மையற்றதாக மாறியிடவும், உட்கட்டமைப்பு சேதத்தை ஏற்றுக்கொள்ளவும் முறையாக கட்டாயப்படுத்தியுள்ளது. மூலபாய நீர் வழிகளில் ஒரே நேரத்தில் இயங்கும் 150க்கும் மேற்பட்ட உளவு மற்றும் போர் UAV-களை உள்ளடக்கிய பெரிய அளவிலான ட்ரோன் ஸ்பைட்ஸ்கள் மூலம் ஈரான் வேண்டுமென்ற இந்த கருத்தை கடற்சார் களத்தில் விரிவுபடுத்தியுள்ளது. அபாபில் மஹஜர் 6 போன்ற தளங்களையும் புதிய ஹோமா தொடர் அமைப்புகளையும் ஒரு நெட்வொர்க் செய்யப்பட்ட வேலை நிறுத்த உளவு கட்டமைப்பில் ஒருங்கிணைத்திருக்கிறது. குறிப்பாக மஹஜர் 6 எலக்ட்ரோ ஆப்டிகல் மற்றும் அகச்சிவப்பு இலக்க வரையறுக்கப்பட்ட துல்லிய வழிகாட்டப்பட்ட வேலை நிறுத்த திறன் மற்றும் ஷாஹெட் வகை ஒரு வழி தாக்குதல் ட்ரோன்களை அடிவானத்திற்கு அளப்பால் அதிக மதிப்புள்ள கடற்படை இலக்குகளை நோக்கி வழிகாட்டக்கூடிய தகவல் தொடர்பு சிலை ஆதரவையும் வழங்குவதன் மூலம் ஒரு பெருஞ்சக்தியாக செயல்படுகிறது சொல்லப்படுகின்றது. இந்த அடுக்கு திரள் கருத்து ஈரானின் வணிக கப்பல்களில் ஜாஹித் பகேரி போன்ற ட்ரோன்ஸ் கேரியர்களாக மாற்றுவதன் மூலம் மேலும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது ஈரானிய எல்லையை செங்கடல், ஒமன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் அணுமுறைகளுக்கு நீட்டிக்கும் தொடர்ச்சியான கடல்சார் UAV ஏவுதல் செயற்பாடுகளை செயல்படுத்துகிறது. ஹவுதிகளால் பயன்படுத்தப்படும் ஈரானினால் வழங்கப்பட்ட ரோன்ஸ்கள் மற்றும் ஏவுகணைகள் நீடித்த தற்காப்பு நடவடிக்கைகளை கட்டாயப்படுத்தியுள்ளன, அழிப்பாளர்களை மற்ற பணிகளில் இருந்து திசை திருப்பியுள்ளன. மேலும் மத்திய தரை கடலை இந்தோ பசிபிக் உடன் இணைக்கும் உலகின் மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக தாழ்வரங்களில் ஒன்றை சீர்குலைத்துள்ளன. இந்த ட்ரோன்கள் மீண்டும் வெற்றிகரமான இடைமறிப்புகள் இருந்த போதிலும் நிலையான உயர் தயார் நிலை வான் பாதுகாப்பு நிலைகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் குறிப்பிடத்தக்க செயல்பாட்டு அழுத்தத்தை, துரிதப்படுத்தப்பட்ட இடைமறிப்பு செலவினத்தை மற்றும் பயன்படுத்தப்பட்ட கப்பல்களில் அதிகரித்த பராமரிப்பு சுமைகளை சுமைப்படுத்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக இப்பொழுது USS அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கம் இப்பொழுது வளைகுடாவில் வந்து சேர்ந்தாலும் இப்பொழுது அவங்க கொஞ்சம் தாக்குதலுக்கு அச்சப்படுவதுதான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஏனெனில் இது இப்போ அதாவது ஈரான் மீது தொடுக்கும் தாக்குதலுக்கு ஈரான் கொடுக்கின்ற ரெப்ளிகேஷன் பதிலடிகளுக்கு ஒருபோதும் இஸ்ரேலால் நின்று பிடிக்க முடியாது என்பதும் ஒரு பிந்திய கணிப்பீடாகவும் பார்க்கப்படுகின்றது. அதனால் தான் இது இழுபட்டுக்கு அநேகமாக இந்த வட சுடுற மாதிரி தெரியல. ஏனெனில் இந்த USS இருக்கு, அந்த USS ஆபிரகாம் லிங்கம் இருக்கு இல்ல, அதுக்கு இப்ப 45 வயசு ஆயிடுச்சாம். இன்னும் 5 வயசத்தால அதை உடைச்சி பேரிச்சம்பளத்துக்கு இரும்பா கொடுக்க போறாங்க. அதுக்குள்ள என்ன மோதல் வேண்டி கிடக்குது. எனவே இது ஒரு இக்கட்டான நிலைமையில் இஸ்ரேல் மாட்டிக்கொண்டிருக்கிறாரு. ஈரானை பொறுத்தவரையும் எந்த தாக்குதலையும் உடனடியாக நடத்துவதற்கு தயார் நிலையிலே ஈரான் இருக்கின்றது. பார்க்கலாம், உலகம் முழுவதும் இது ஒரு கேள்விக்குறியாவே பார்க்கின்றது. எந்த நிமிடமும் ஈரான் மீது அமெரிக்கா கொட்டுகின்ற போது ரெப்ளிகேஷன் மிச்சம் மோசமாக இருக்கும் என்றுதான் உலக வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டீர்கள். பார்க்கலாம் எந்த நடப்பது என்று அடுத்த காணொளிகளை பார்ப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.